எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல செம்மையான 3 அனிமல் அட்டாக் மூவிஸ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு நான் மொத்தமா ஒரு 100 லைக் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் எவ்வளவு லைக் வருதுன்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இதுல ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மறக்காம கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல ஹவுல் 2015ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டு வழியா போகும்போது ட்ரெயின் ரிப்பேர் ஆயிடுது. நடு காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நின்னுடுது. அப்போ அந்த காடு இருக்கு பாத்தீங்களா, அதுல மனுஷங்க மாதிரியே உருவம் இருக்கிற ரொம்பவே விசித்திரமான மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிடுற ஓநாய் மாதிரியான ஒரு மிருகம் ஒண்ணு இருக்கும். அந்த மிருகம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இப்போ இந்த ட்ரெயின்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில யார் யாரெல்லாம் உயிரோட தப்பிச்சாங்க, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. செம்ம ஹாரரா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா, பயங்கர த்ரில்லிங்கா எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு அனிமல் அட்டாக் மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல கிரால் 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருது. வெள்ளம் மட்டும் வரல, வெள்ளத்தோட சேர்ந்து நிறைய முதலைங்களும் ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா வந்துருது. சோ இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்களோட அப்பாவும் இந்த முதலைங்க கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த முதலைங்க கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியில தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா முதலைங்க வரக்கூடிய அந்த தண்ணியில வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் படத்துல விஷுவல் வைஸ் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டு இருக்கும். சோ அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா போராடுவாங்க. அந்த டைம்லயுமே நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து நம்ம ஹீரோயினுக்கு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாரு. சோ அதெல்லாம் படத்துல பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பரான ஒரு அனிமல் அட்டாக் மூவி. பயங்கர த்ரில்லிங்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா இப்போ கூட டைம் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவுட்லாண்டர் 2008ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, வைக்கிங்ஸ் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நிறைய பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டுக்குள்ளாயிடும். சோ இப்போ அதுல இருந்து நிறைய பேர் இறந்துருவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ தப்பிச்சிருவாரு. அந்த ஸ்பேஸ் ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கிரியேச்சரும் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். சோ அந்த கிரியேச்சர் இப்போ ஊருக்குள்ள வந்து இங்க இருக்கிற நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. அந்த கிரியேச்சரை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பழைய காலகட்டத்தில் நடக்குதுல்ல. சோ அந்த கிரியேச்சரை அழிக்கணும் அப்படின்னா இவங்க கையில கத்தி, கோடாரி இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இதெல்லாம் வச்சுதான் பாத்தீங்கன்னா அது கூட சண்டை போட முடியும். சோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து அந்த கிரியேச்சர் அழிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியில் நம்ம ஹீரோ அந்த கிரியேச்சர் அழிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு வெறித்தனமான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. மெயினா இந்த படத்துல வருது பாத்தீங்களா அந்த மிருகம், அதை விஷுவல் வைஸ் நமக்கு படத்துல காமிக்கிற அந்த சீன்ஸ்லாம் செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, உங்க எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு இந்த படம் வெறித்தனமா இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான படம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 அனிமல் அட்டாக் மூவிஸ்மே வேற லெவல்ல இருக்கும். 3 படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படங்களை பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ்ல நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.